ஓம் நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ராசி பலன்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து இப்போ நம்ம சில உண்மையான பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேச ராசி பலன்கள். மேச ராசி ஆண் ராசி, மேச ராசி சர ராசி, மேச ராசி நெருப்பு ராசி, மேச ராசி முதல் ராசி. கால தத்துவப்படி முதல் ராசி மேச ராசி. அந்த மேச ராசியில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் டென்ஷன் பாட்டி தான். மேச ராசியில் அசுவினி, பரணி, கிருத்திகை என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அசுவினி முழு நட்சத்திரம், பரணி முழு நட்சத்திரம், கிருத்திகை கால் நட்சத்திரம். அப்ப அங்க என்னன்னா முழு நட்சத்திரங்களான அசுவினியில் பிறந்தவர்கள், பரணியில் பிறந்தவர்கள் நோகாம நோன்பு கும்பிடுவீங்க. உங்களுடைய வழிபாடுகள் கொஞ்சமா இருந்தாலும் நிறைய கிடைக்கும். நீங்க கோயிலுக்கு 10 தடவை போனா 100 தடவை போன மாதிரி. மேசராசியில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பா அவங்க டென்ஷன் பார்ட்டி. ஆனா மனசு இலகிய மனசு. அவங்க உதவிகளை ஊக்கமாக செய்வாங்க. ஏன்னா அது வந்து தான ராசி. தான தர்மங்கள் செய்யறது அவங்களுக்கு விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். பிறருக்கு உதவி செய்யறதுல முதன்மையா இருப்பாங்க. அதே மாதிரி மேச ராசிக்காரங்க கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும். ஆனால் மேசராசி பிறந்தவனை வெறுப்பேத்திட்டா, கடுப்பேத்திட்டா அப்புறம் வெட்டு குத்துதான். ஆனால் உண்மையாக இருந்தால் அவன் வாயில் கக்கி கூட கொடுப்பான். அவன் தான் மேசராசிக்காரன். பொழைக்க தெரியாதவன் மேசராசிக்காரன். மேசத்தை நம்பி மோசம் போகாதே அப்படிம்போம். அப்ப மேசத்தை நம்பினா அவன் மோசம் போக மாட்டான். ஆனா உண்மையா நம்பணும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, மேச ஆண் ராசின்னு சொன்னேன், சரராசின்னு சொன்னேன். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, மேசத்துக்காரங்க அவசரப்படுவாங்க. இந்த அவசரப்பட்டே காரியத்தை கெடுத்துக்குவாங்க. மேசராசியில் பிறந்தவர்கள் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதான் டென்ஷன் ஆகலினாவே மேசராசிக்காரை கொடுத்து வச்சவன். மேசராசிக்கு எப்படியாவது ஆதரவு கிடைச்சிடும். எவனாவது நிகழ்ச்சிவாய் வந்து உதவி செய்வான். ஆனா அதை பிடிச்சுக்கணும். பிடிக்காம விட்டா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. மேசராசி கால தத்துவப்படி முதல் ராசி. நீங்க எதுலையுமே முதன்மையா வருவீங்க. அது மேச லக்னமாக இருந்தாலும் சரி, மேச ராசியாக இருந்தாலும் சரி. இப்ப நான் சொல்றது பொது பலன் தான், ஆனா பெரும்பாலும் ஒத்து வரும். அப்ப மேச ராசியில் பிறந்தவர்கள் அது ஒரு சின்ன ஆடு, நுனிப்புள் மேய்பவர். எதையுமே ஆழ்ந்து போக மாட்டாங்க. அசுவினி அப்படிங்கிறது குதிரை, பரணிங்கிறது யானை, கிருத்திகை வந்து ஆடு. அங்க ஆடு வச்சிருக்கானா? அப்ப கிருத்திகையில பிறந்தவன் மேசராசிக்காரன் ஆடு மாதிரி இருப்பான். அந்த மேம்போக்கில் மேய்ச்சிட்டு போவான். ஆனால் பரணியில் பிறந்தவன் யானை மாதிரி இருப்பான். யானை என்ன? இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன். அந்த மாதிரி தான் அந்த பரணிக்காரை பயன்படுவான். யானை குழந்தை மாதிரி, ஆனால் கோபம் வந்தா அரைக்க மாதிரி, ராட்சச மாதிரி. அதே மாதிரி அசுவினில் பிறந்த குதிரை ஓடிக்கிட்டே இருப்பான், செல்வத்தை தேடிக்கிட்டே இருப்பான், கல்வியை படிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா சரஸ்வதி. அதுதான் மேச ராசியுடைய அசுவனுடைய பலன். அப்ப அசுவனி நேரத்தில் பிறக்கிறவன் குதிரை மாதிரி இருப்பான், பரணி நேரத்தில் பிறக்கிறவன் யானை மாதிரி இருப்பான், நம்ம கிருத்தியில் பிறக்கிறவன் ஆடு மாதிரி இருப்பான். ஆனா மேசத்துக்கு மொத்தமா ஆடை தான் கொடுத்துருக்கான். ஏன் அங்க பரணிக்கு யானையும் குதிரையும் கொடுக்கலைன்னா அங்க வந்து சூரியன் உச்சம். அதனால மேசராசிக்கு ஆடு. அப்ப மேசராசியில் இருக்கிற அவன் வந்து அசுவனியில் பிறந்திருந்தாலும் பரணியில் பிறந்திருந்தாலும் அந்த ஆட்டோட குணம் இருக்கும். அப்ப நுனிப்புல மேய்ச்சிட்டு போவான். ஆடு என்ன செய்யும்? அந்த தலைமையில் அப்படியே கழிச்சு போகும். அந்த மாதிரி இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஆழ்ந்து போக மாட்டாங்க. ஆழ்ந்து போனால் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுதான் மேசத்தின் உச்ச பலம். சூரியன் உச்சமாகுது. மேசராசியில் பிறந்தவன்லாம் அப்பனுக்கு ஆதரவா இருப்பான். அப்ப அவனுக்கு உதவி செய்வான் கண்டிப்பா. மேசத்தில் பிறந்தவன் மோசம் போக மாட்டான். மேசத்தில் பிறந்தவன் இந்த விடாமுயற்சி இருந்தால் வெற்றி பெறுவான்.
மேசத்தில் பிறந்தவன் கோபம் இல்லை என்றால் அவன் குணவான். மேசத்தை மாதிரி நல்லவன் நல்லவன் கண்டிப்பா மற்ற ராசி மாதிரி இருக்காது. மேசத்தில் பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன். அவன் கோபம் இல்லை என்றாலும், அதாவது முன்கோபம் இல்லை என்றாலும், பிறரை அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருந்தாலும், அந்த எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவன் இருந்தாலும், ஆழ்ந்து போகக்கூடிய இருந்தவனாலும், செயல்படுத்தக்கூடிய இருந்தாலும் மேசம் மோசம் போகாது. நன்றி, வணக்கம்.